வைத்திரே வேளைக்காகவே இங்கு நான். Good morning. With all glory to our Lord and Savior Jesus Christ. Today is 9th June 2026. And the topic for today is Don't உன்னத கிருபையே என்னை தாங்கிடும் கிருபையே கிருபையே உன்னத கிருபையே மாறாத கிருபை குறையாத கிருபை கிருபையே இருக்கும் தேவன் உயர்த்திடும் கிருபை மறவாத கிருபை குறையாத கிருபை கிருபையே உயரத்தில் இருக்கும் தேவன் உயர்த்திடும் கிருபை தளர்ந்த போது கிருபை எனக்கு பலனானது வழி மாறிய போது கிருபை எனக்கு பாதையானது தோற்று போன என் வாழ்க்கையிலே தோள் கொடுத்தது கிருபை இந்த கிருபை எனக்கு மேலானதே கிருபையே உன்னத கிருபையே என்னை தாங்கிடும் கிருபையே கிருபையே உன்னத கிருபையே என்னை நடத்திடும் கிருபையே மாறாத கிருபை குறையாத கிருபை கிருபையே உலகத்தில் இருக்கும் தேவன் உயர்த்திடும் கிருபை மறவாத கிருபை குறையாத கிருபை கிருபையே உலகத்தில் இருக்கும் தேவன் உயர்த்திடும் கிருபை அவர் வார்த்தை அனுப்பினார் என் நோய்களை நீக்கினார் கிருபையினால் என்னை மீட்டுக் கொண்டார் நித்தியர்கள் கைவிட்ட நேரத்திலே எனக்கு பரம வைத்தியராய் அவர் வந்தார் காரணம் கிருபை மேலானதே கிருபையே உன்னத கிருபையே என்னை தாங்கிடும் கிருபையே கிருபையே உன்னத கிருபையே என்னை நடத்திடும் கிருபையே உன்னத கிருபையே
கிருபையே கிருபையே உன்னத கிருபையே என்னை நடத்திடும் கிருபையே இந்த கிருபை மேலானதே. அவர் நடத்துவார் கலங்காதே அவர் சத்திய வாக்கென்றும் மாறாதே அவர் நடத்துவார் கலங்காதே அவர் சத்திய வாக்கென்றும் மாறாதே கலத்தால் மாறாது கர்த்தர் வாக்குகள் கலத்தாது கர்த்தர் வாக்குகள் சொன்னதை நிறைவேற்ற உண்மையுள்ளவர் சொன்னதை நிறைவேற்ற உண்மையுள்ளவர் அழைப்பவர் நடத்துவர் கலங்காதே அவர் சத்திய வாக்கென்றும் மாறாதே. காத்திருந்து கண்கள் பூத்ததோ வாக்களித்த கானான் தேசம் காணலானதோ காத்திருந்து கண்கள் பூத்ததோ வாக்களித்த கானான் தேசம் காணலானதோ கற்பனை சார்ந்திரு காலமெல்லாம் கற்பனை சார்ந்திரு காலமெல்லாம் அழைப்பவர் நடத்துவார் கலங்காது அவர் சத்திய வாக்கென்றும் மாறாது. தேவனிடம் அன்பு கூறு தேவதூதனுக்கு சகலமும் நன்மைக்காய் செய்திடுவாரே. தேவனிடம் அன்பு கூறு தேவதூதனுக்கு சகலமும் நன்மைக்காய் செய்திடுவாரே. நடந்திடும் பாதையை நோக்கிடாதே நடத்திடும் சிறுகரம் பற்றிடும் நடந்திடும் பாதையை நோக்கிடாதே நடத்திடும் சிறுகரம் பற்றிடும் அழைப்பவர் நடத்துவர் கலங்காதே அவர் சத்திய வாக்கென்றும் மாறாதே.
மனுஷரின் வார்த்தை எல்லாம் காற்று போனது. கைகளின் பிரயாசங்கள் வீணாயானது. மனுஷரின் வார்த்தை எல்லாம் காற்று போனது. கைகளின் பிரயாசங்கள் வீணாயானது. உள்ளம் சிந்தும் கண்ணீரை காண்கின்றவர் உள்ளங்கையில் ஏந்தி உதவிடுவார். உள்ளம் சிந்தும் கண்ணீரை காண்கின்றவர் உள்ளங்கையில் ஏந்தி உதவிடுவார். அழைத்தவர் நடத்துவர் கலங்காதே. அவர் சத்திய வாக்கென்றும் உறுதி. அழைத்தவர் நடத்துவர் கலங்காதே. அவர் சத்திய வாக்கென்றும் உறுதி. கர்த்தர் வாக்குகள் காத்தாயிராது. கர்த்தர் வாக்குகள் சிந்தை நிறைவேற்ற உண்மையுள்ளவர். சிந்தை நிறைவேற்ற உண்மையுள்ளவர். துன்பமோ துயரமோ எதுவும் என்னும் துன்பமோ துயரமோ எதுவும் பயமோ நடுக்கமோ எதுவும் நெருங்காதையா. துன்பமோ துயரமோ எதுவும் நெருங்காதையா. போகும் பாதையிலும் என் வழிகள் அனைத்திலும் காத்துக் கொண்டீரே. கிருபையினால் நாம் தூங்கும் வேளையில் தூதரை நிறுத்தி கவனித்துக் கொண்டீரே. அன்பினால் கவலை இல்லை, கலக்கம் இல்லை. கர்த்தர் இயேசுவுடன் இருக்கிறார். அழுகுரல் நீக்கி ஆறுதல் தருவார். என்றும் வாழ்வேன் அவர் தயவினார். துன்பமோ துயரமோ எதுவும் என்னுங்காதுனா. அழுத்தம் இல்லை,
நெருப்பும் போதெல்லாம் மார்போடு என்னை அணைக்கும் இயேசுவே. அழுத்தம் என்னை நெருப்பும் போதெல்லாம் மார்போடு என்னை அணைக்கும் இயேசு. ஆமென், ஆமென், ஆமென். சங்கமா வானொலியின் நித்திய வெளிச்ச நிகழ்ச்சி ஆரம்பமாகின்றது. இந்த நிகழ்ச்சி திங்கள், புதன், வியாழன், வெள்ளி நாட்களிலும் செவ்வாய்க்கிழமைகளில் வார்த்தையின் வெளிச்ச நிகழ்ச்சியும் சேர்ந்து செயல்படுகின்றன. இன்றைய நாட்களில் தேவ செய்தியை நித்திய வெளிச்சத்தில் பங்கு பெறுபவர்கள் எஸ்தர் ரூபி இந்தியா, சிஸ்டர் அருந்ததி ஒஷாவா, பாஸ்டர் சீமோன் ஸ்டான்லி இந்தியா, பாஸ்டர் ஆண்டம் ராஸ்நாயன். ஒரு முக்கிய அறிவித்தல்: ஒவ்வொரு சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் டொரண்டோ நேரப்படி காலை 8 மணிக்கு உபவாச துதி ஆராதனை அபிஷேக செய்திகள் நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இலங்கை, இந்தியா சனி மாலை 4:30 மணிக்கு கேட்கலாம் என்பதை சங்கமா வானொலி அறிய தருகிறது. சங்கமா வானொலியின் மேடை திறந்திருக்கிறது. நீங்கள் கேட்கலாம், பங்கு பெற்றலாம், தாளந்தை கொடுக்கலாம், மற்றவர்களுக்கு அறியப்படுத்தலாம், மறு ஒழிப்பை தொழிக்க உங்கள் உறவினருக்கு அனுப்பி வைக்கலாம் என்பதை மிக அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து இன்றைய நாளிலே ஆரம்ப ஜெபம் சிஸ்டர் கருணா, துதி சோஸ்திர ஆராத பாடல் சிஸ்டர் கிரேஸ், அதனுடன் இந்த வேத தியான பகுதியை எடுத்துக்கொண்டு வருவார். கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி, ஊழியர்கான ஜெபம் சிஸ்டர் டோலி. இன்றைய நாளே இந்த நித்திய வெளிச்சத்தை ஆசீர்வதித்து ஜெபிக்க வருகிறார் சிஸ்டர் கருணா. அழைக்க போறோம். ஸ்காப்ரோ, ஒன்டாரியோ. பிரைஸ் லார்ட் சிஸ்டர் கருணா. பிரைஸ் லார்ட் அங்கிள். பிரைஸ் லார்ட். இன்றைய நாளிலே நித்திய வெளிச்ச நிகழ்ச்சியிலே ஆரம்ப ஜெபம் எடுக்க வந்திருக்கிறீர்கள். உங்களோட ஒப்புக் கொடுக்கிறேன் சிஸ்டர், இங்க வழி நடத்துங்களாமே. ஆமென், ஆமென். நன்றி ஐயா. பரிசுத்த பிதாவே, உமக்கு நன்றி. இந்த நாளிலும் இன்னொரு நாளை எங்களுக்கு கூட்டி கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா தகப்பனே, யுத்தத்துக்கு குதிரைகள் ஆயத்தப்படுத்தப்படும், ஜெயமும் கத்தரால் வரும் என்று சொன்ன உடைய வார்த்தையும்படி எல்லா ஜெயமும் கத்தர் நீரங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா நன்றி அப்பா. கோடான கோடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். இதுவரை கண்ணின் மணி போல பாதுகாத்து
எங்களை எந்த இடத்திலும் தகப்பனே விழுந்து போகாதபடி எங்களை தூக்கி நிறுத்துகிறவராய் இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே இந்த நாளிலும் தாழ்ந்தை கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உம்முடைய பாதத்தண்டை வருகிறோம். இது உம்முடைய ஊழியம் கத்தாவே தகப்பனே. அப்பா, இந்த ஊழியத்திலே எந்த ஒரு நோக்கமும் இல்லாதபடி வந்து கலந்து கொள்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து அவர்களை உம்முடைய இரத்த குட்டைக்குள்ளாக மறைத்துக் கொள்ளும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். பாடல்களை பாடுகிறவர்கள் இன்னும் வார்த்தைகளை கொடுக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரருக்காக நாங்கள் செபிக்கிறோம். அவருடைய குடும்பங்களுக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே தொடர்ந்து நடத்த வேண்டுமா ஒப்புக் கொடுக்கிறோம். சருலஸ்ரீ பிரதருக்காகவும் அவருடைய மனைவி ரீட்டா பிள்ளைகளுக்காக கூட செபிக்கிறோம். தொடர்ந்து இந்த ஊழியத்தை நடத்தும்படியாக நம்முடைய சமூகம் அவர்களோடு கூட நடக்க வேண்டுமாக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அது போல மகேந்திரன் அவருடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். அப்பா தகப்பனே, இந்த வயோதிப காலத்திலும் கர்த்தர் உமக்காக கொடுக்கிற நேரங்கள் காலங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தர் நீர் ஆசீர்வாதத்தை கட்டளையிட வேண்டுமாக, சுகம் பெறும் ஆரோக்கியம் கட்டளையிட வேண்டுமாக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அது போல வேற சரி கிரேஸுக்காக ஜெபிக்கிறோம். டோலிக்காக, ரஞ்சினிக்காக, ஒவ்வொருவரையும் உம்முடைய ஊழியத்திலே உம்முடைய துதிகளை சொல்லி வரும்படியாய் நீர் ஆயத்தப்படுத்திருக்கிறீர். ஆண்டவரே, யுத்தங்களுக்கு போகும் முன்பாக துதிகளை சொல்லும்படியாய் தாவீது தன்னுடைய படைகளுக்கு முன்பாக துதிக்கிறவர்களை ஆயத்தப்படுத்தி அந்த துதிகள் மூலம் உண்மை ஆராதித்து கத்தாவை அந்த யுத்தங்களிலே ஜெயங்களை பெற்றார்கள் என்று நாங்கள் வேதத்துல வாசிக்கிறோம். ஆண்டவரே, அப்படியே துதிகளை ஆயத்தப்படுத்துகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய திருப்பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ரத்தப்பட்டிக்குள்ளாக மறைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா தகப்பனே, துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிற தகப்பன் நீர் ஆண்டவரே, தொடர்ந்து உம்முடைய திருக்கரத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இன்னும் கத்தாவே எருசலேம் நகரத்துக்காக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அந்த தேசத்தை கத்தாவே அப்பா உம்முடைய சிறகின் நிழலிலே எப்போதும் நீர் காக்க நீர் எப்போதும் காத்திருக்கிறவராயிருக்கிறீர். ஆண்டவரே, இஸ்ரவேல் என்றவன் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. அவர்களுக்காக நீர் எப்போதும் கர்த்தர் நீர் அவர்களுக்காக யுத்தம் செய்கிறவராயிருக்கிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, பாதுகாத்து கொள்ளுங்க, வழி நடத்துங்க. கடைசி காலங்களிலே அவர்களுடைய ரட்சிப்பு உறுதியாகப்படட்டும். ஆண்டவரே அப்பா, ரட்சிப்பு இல்லாதபடி தேவன் உம்மை தரிசிக்க முடியாது என்பதை அறியட்டும். ஆண்டவரே, இந்த மயிலுள்ள ஒரு நாட்டு மக்களையும் அவர்களுடைய கண்ணீரையும் துடைக்கும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம். மனம் திரும்புதலும் ரட்சிப்பும் அந்த இடத்திலே சொல்லப்படட்டும். ஆண்டவரே, ஊழியங்களை பெருக பண்ணுங்க. உண்மை அறியாத மக்கள் அப்பா தகப்பனே, நினைவே பட்டணத்து மக்கள் போல இடது கைக்கும் வலது கைக்கும் வித்தியாசம் தெரியாத அநேக மக்கள் உண்டு. ஆண்டவரே அப்பா, அவர்கள் நீதி உள்ள ஜனங்களாயிருக்கிறார்கள். ஆண்டவரே, சிலவர் நீர் தெரிந்து கொண்ட பாத்திரங்கள். ஆண்டவரே, அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். சாட்சிகளாய் நிறுத்த வேண்டுமாக ஒப்பு கொடுக்கிறோம். அநேகருக்கு வெளிச்சமாய் மாற்றும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். ஊழியங்களை வேஞ்சலிசம் செய்கிறவர்களை பாதுகாத்து கொள்ளுங்க. எந்த ஒரு தொல்லையும் அந்த இடத்துல நடக்காதபடி அவர்களை போக்கிலும் மரத்திலும் கத்தாவை பாதுகாப்போடு நடத்த வேண்டுமாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, இந்த கடைசி நாட்களில் கத்தாவை அப்பா உண்மை ஆராதிக்கிற மக்கள், ஒன்று கூடி ஆராதிக்கிற மக்கள் எழும்பட்டும். ஆண்டவரே அப்பா, எல்லாரும் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக மாற எல்லாரையும் உம்முடைய வசனத்தினாலே ஆராய்ந்து அறிந்து கொள்ளும்படியாய் அவர்களை ஆயத்தப்படுத்துங்க. சபையாய் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, விசுவாச மக்களை ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாரும் சேர்ந்து உம்முடைய ராஜ்யத்தை கட்டும்படியாய் நீர் எல்லாரையும் அழைத்த அழைப்பில் எல்லாரும் உண்மை உள்ளவர்களாய் இருக்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தொடர்ந்து வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இந்த நாளிலும் எல்லா கருவிகள் ஒவ்வொன்றோடும் கூட இருந்து வழி நடத்த வேண்டுமாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே அப்பா, எல்லாவற்றிலும் உம்முடைய பலத்தகரமும் ஓங்கிய புயமும் இருக்கும்படியாய் ஒப்பு கொடுத்து எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்து இனிய பார்த்து வச்சு ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே. ஒரு சின்ன பாட்டு பாடிட்டு விடுவேன். கர்த்தரை நம்பினோர் பெரு பெற்றோர் சீயோன் மலை போல் உறுதியுடன் அசையாமல் இருப்பார்கள், அசையாமல் இருப்பார்கள். கர்த்தரை நம்பினோர் பேறு பெற்றோர் சீயோன் மலை போல் உறுதியுடன் அசையாமல் இருப்பார்கள், அசையாமல்
இருப்பார்கள். எருசலேம் நகரம் மலைகளால் எப்போதும் சூழ்ந்து இருப்பது போல், எருசலேம் நகரம் மலைகளால் எப்போதும் சூழ்ந்து இருப்பது போல், இப்போதும் எப்போதும் கர்த்தர் நம்மை சூழ்ந்து சூழ்ந்து காத்திடுவார். இப்போதும் எப்போதும் கர்த்தர் நம்மை சூழ்ந்து சூழ்ந்து காத்திடுவார். கர்த்தரை நம்பினோர் பேறு பெற்றோர், சீயோன் மலை போல் உறுதியுடன் அசையாமல் இருப்பார்கள். அசையாமல் இருப்பார்கள். வாய்க்கால்கள் ஓரத்தில் நடப்பட்டு கனி தரும் மரமாய் வளர்வார்கள். வாய்க்கால்கள் ஓரத்தில் நடப்பட்டு கனி தரும் மரமாய் வளர்வார்கள். கோடை காலத்தில் பயம் இல்லை, வறட்சி வந்தாலும் கவலை இல்லை. கோடை காலத்தில் பயம் இல்லை, வறட்சி வந்தாலும் கவலை இல்லை. கர்த்தரை நம்பினோர் பேறு பெற்றோர், சீயோன் மலை போல் உறுதியுடன் அசையாமல் இருப்பார்கள். அசையாமல் இருப்பார்கள். Praise the Lord. ஆமென், ஆமென். இதுவரை நேரமும் ஆரம்ப ஜெபத்தை எடுத்து ஒரு பாடலை பாடி கர்த்தரை நம்பி உண்மையிலே உங்கள் தோணி கேட்கும் பொழுது ஒரு மறுமலர்ச்சி. அநேக நாட்களாக கேட்க முடியாத தொனியை இன்று இந்த நித்திய வெளிச்சத்திலே தொனிக்கப்படினால் அதுக்காக தேவனுக்கு நன்றி சொல்கிறேன். மிக மிக ஆசீர்வாதமாக இருந்தது. கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் இந்த கைது செய்யும் காரியங்களை ஆசைத்து தேவன் உங்களுக்கு இரட்டிப்பான சத்துவத்தையும் பிறத்தையும் ஞானத்தையும் தந்து வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென். ஆமென். கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். கர்த்தர் உங்களையும் நன்றி. ஆசீர்வதிப்பார். ஆமென். தொடர்ந்து நாங்கள் துதி சோஸ்திர பாடல் வேதத்தியாக சிஸ்டர் கிரேஸ் அழைக்க போறோம். அதற்கு பிறகு கேட்டுக்கொள்கிற பிள்ளைகள் ரஜினி அரங்கானும் ஜெபிப்பார். அதற்கு பின்பு ஊழியருக்கான ஜெபம் சிஸ்டர் மேகலா வாசகர் இருப்பார். இப்பொழுது துதி சோஸ்திர பாடலை பாடி நித்திய வெளிச்சத்தை மகிழ்ச்சி கொண்டு வந்து ஒரு வேதத்தியான பகுதியை தொடுத்து கொண்டு வருகிறார் சிஸ்டர் கிரேஸ் காப்ரோ ஒன்டாரியோ. அவரை நாங்கள் நித்திய வெளிச்சத்தின் சார்பும் சங்கமவானின் சார்பும் அன்புடன் அழைப்போமா? பிரைஸ் லார்ட் சிஸ்டர் கிரேஸ். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். உங்களுடைய துதி ஆரான சத்தை ஒவ்வொரு நாளும் கேட்கும்போது ஒரு சந்தோஷம். இன்றைய நாளே துதித்து ஆராதித்து பாடலை பாடி அதற்கு பிறகு இன்றைய நாளில் கொஞ்சம் வேதத்தியான பகுதியை நடத்துங்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமென், ஆமென். ஆமென். கிருபை பெரியது. ஆமென். நன்றி தகப்பனே, இந்த நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். சர்வ வல்லமுள்ள தேவன், சர்வ வல்லமுள்ள தேவாதி தேவன், கத்தாதி கத்தர் ஆண்டவரே, மகத்துவமான என் தேவனையும் உயர்த்துகிறோம். உம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்படும். உம்முடைய நாமம் எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம் ஆண்டவரே. உம்முடைய நாமம் அதிசயம், ஆலோசனை கர்த்தர், அதிசயமானவர் தகப்பனே. அப்படியான இந்த தேவாதி தேவனை தொழுது கொள்ள, உம்மை உயர்த்த, உம்மை பாட, உம்மை கீர்த்தனம் பண்ண, உமக்கு ஆண்டவரே தகப்பனே இந்த துதிகளை ஏறெடுக்க ஆண்டவரே நேற்று இதை கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். எங்கள் பலத்தினால் ஒண்ணுமில்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவ ஆவியினாலே எல்லாம் ஆகும். பரிசுத்த ஆவியானவர் எங்கு கர்த்தரா இருக்கிறாரோ அங்கு விடுதலை. ஆவியினாலே நடத்தப்படுகிறவர்கள் தேவனுடைய புத்திர எனப்படுவார்கள் என்று சொன்ன இந்த வார்த்தையின்படி உம்முடைய நாமத்தை இந்த இடத்திலே உயர்த்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஜீவன் தந்தீரும்மை
ஆராதிக்க வாழ வைத்தீருமை ஆராதிக்க தெரிந்து கொண்டீருமை ஆராதிக்க உம்மை என்னாலும் ஆராதிப்பேன். ஜீவன் தந்தீருமை ஆராதிக்க வாழ வைத்தீருமை ஆராதிக்க தெரிந்து கொண்டீருமை ஆராதிக்க உம்மை என்னாலும் ஆராதிப்பேன். ஆராதனை 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 ஓ நித்தியமானவரே, நீரே நிரந்தரமானவர், நீரே கணத்துக்கு பாத்திரர், நீரே மகிமையுடையவர், உம்மை என்னாலும் ஆராதிப்பேன். நீரே நிரந்தரமானவர், நீரே கணத்துக்கு பாத்திரர், நீரே மகிமையுடையவர், உம்மை என்னாலும் ஆராதிப்பேன். கிருபை தந்தீருமை ஆராதிக்க வெள்ளனை தந்தீருமை ஆராதிக்க ஊழியம் தந்தீருமை ஆராதிக்க உம்மை என்னாலும் ஆராதிப்பேன். ஆராதனை 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 ஓ நித்தியமானவரே, நீரே நிரந்தரமானவர், நீரே கணத்துக்கு பாத்திரர், நீரே மகிமையுடையவர், உம்மை என்னாலும் ஆராதிப்பேன். வரங்கள் தந்தீருமை ஆராதிப்பேன், மேன்மை தந்தீருமை ஆராதிப்பேன், ஞானம் தந்தீருமை ஆராதிப்பேன், உம்மை என்னாலும் ஆராதிப்பேன். ஆராதனை 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 ஓ நித்தியமானவரே, நீரே நிரந்தரமானவர், நீரே மகிமைக்கு பாத்திரர், நீரே மகிமையுடையவர், உம்மை என்னாலும் ஆராதிப்பேன். உம்மை என்னாலும் ஆராதிப்பேன். அபிஷேகநாதரே, அபிஷேக தைலத்தால் பலத்தின் மேல் பலனடைய அபிஷேகம் மூட்டிடும் நறுமண பொருள்களும் ஒலிவ எண்ணெயும் அபிஷேக தைலமாய் என் மேல் இறங்கட்டும். பூமியின் ராஜாக்களை தெரிந்து கொண்டவரே, இயேசுவின் இரத்தத்தால் அதிகாரம் பெற்றிட அபிஷேகமூட்டுவீர். இயேசுவின் இரத்தத்தால் அதிகாரம் பெற்றிட அபிஷேகமூட்டுவீர். நறுமண பொருள்களும் ஒலிவ எண்ணெயும் அபிஷேக தைலமாய் என் மேல் இறங்கட்டும். உந்தனின் சுவிசேஷத்தை உலகெங்கும் அறிவித்திட நாமம் சொல்லிட ஜனங்களை சேர்த்திட அபிஷேகமூட்டுவார். நாமம் சொல்லிட ஜனங்களை சேர்த்திட
அபிஷேகமூட்டுவீர் நறுமண பொருள்களும் ஒலிவ எண்ணெயும் அபிஷேக தைலமாய் என் மேல் இறங்கட்டும். அபிஷேகநாதரே அபிஷேக தைலத்தால் வெலத்தின் மேல் வெலனடைய அபிஷேகம் மூட்டுமே அபிஷேகமூட்டுமே. உம்மை மகிமைப்படுத்துகிறோம் மகிமைப்படுத்துகிறோம் மகிமைக்கு உரியவரே. உம்மை துதித்து பாடுகிறோம் துதித்து பாடுகிறோம் துதிக்கே பாத்திரரே. உம்மை மகிமைப்படுத்துகிறோம் மகிமைப்படுத்துகிறோம் மகிமைக்கு உரியவரே. உம்மை துதித்து பாடுகிறோம் துதித்து பாடுகிறோம் துதிக்கே பாத்திரரே. 1000 தலைமுறைக்கும் இரக்கம் செய்பவரே. 1000 தலைமுறைக்கும் இரக்கம் செய்பவரே. ஆபிரகாமின் உடன்படிக்கையே நினைவு கூர்பவரே. உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் உம்மை துதித்து பாடுகின்றோம். உம்மை மகிமைப்படுத்துகிறோம் மகிமைப்படுத்துகிறோம் மகிமைக்கு உரியவரே. உம்மை துதித்து பாடுகிறோம் துதித்து பாடுகிறோம் துதிக்கே பாத்திரரே. மோசையோடு இருந்தது போல் எம்மோடு இருக்கின்றீர். மோசையோடு இருந்தது போல் எம்மோடும் இருக்கின்றீர். எமக்கு எதிராக எதிர்த்து நிற்பவன் யார்? உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் உம்மை துதித்து பாடுகின்றோம். உம்மை மகிமைப்படுத்துகிறோம் மகிமைப்படுத்துகிறோம் மகிமைக்கு உரியவரே. உம்மை துதித்து பாடுகிறோம் துதித்து பாடுகிறோம் துதிக்கே பாத்திரரே. வானமுந்தன் சிங்காசனம் பூமி உந்தன் பாதபடி. உந்தன் பாதத்தில் நின்றபடியே உம்மை உயர்த்துகிறோம் உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் உம்மை துதித்து பாடுகின்றோம். உம்மை மகிமைப்படுத்துகிறோம் மகிமைப்படுத்துகிறோம் மகிமைக்கு உரியவரே. கெருபிங்கள் சேராமீன்கள் மத்தியில் வாசம் செய்பவர். துதிக்கும் போதங்கள் துதியின் மத்தியில் வாசம் செய்கின்றேர். உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் உம்மை துதித்து பாடுகின்றோம். உம்மை மகிமைப்படுத்துகிறோம் மகிமைப்படுத்துகிறோம் மகிமைக்கு உரியவரே. உம்மை துதித்து பாடுகிறோம் துதித்து பாடுகிறோம் துதிக்கு பாத்திரரே. ஆமாண்டவரே, துதிகளின் மத்தியில் வாசம் செய்யற உண்மையே மகிமை படுத்தி உம்மை துதித்து பாட உண்மை கீர்த்தனம் பண்ண ஆண்டவரே இந்த இடத்திலுமாய் தந்த சந்தர்ப்பத்துக்காய் நன்றி செலுத்தி எல்லா துதிகன மகிமையும் ஒருவருக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தினாலே துதியேறெடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமீன். இந்த நாளில நான் வேத தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வசனம் 1 கொரிந்திய 13வது அதிகாரம் ஒரு 4 வசனம். அந்த அன்புதான் அந்த தலையங்கமா நான் எடுத்தது. அன்பு அன்பு அந்த 1வது வசனம் நான் மனுஷ பாசையையும் தூதர் பாசைகளையும் பேசினார். மனுஷ பாசைகளையும் தூதர் பாசைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசை இடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாயிருந்து சகல இரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும்
மலைகளை பெயர்க்கத்தக்கதாக சகல விசுவாசமுள்ளவனாயிருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. எனக்கு உண்டான யாவற்றை நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுத்தரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பா இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினம் அடையாது, தீங்கி நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலம் ஒழியாது. தீர்க்க தரிசனங்கள் ஆனாலும் ஒளிந்து போகும், அந்நிய பாசை ஆனாலும் ஒழிந்து போகும், அறிவானாலும் ஒளிந்து போகும். அன்புக்காகத்தான் இந்த தியானத்தை நான் எடுத்தது. இந்த நாளில அன்பு எங்களுக்கு எப்படி இருக்க வேண்டும் என்றதை நான் தியானித்த போது, இந்த நாட்கள்ல உள்ள அன்பு மாயமாலம் அந்த அன்புகளை நாங்கள் அன்பு செலுத்துறோம். அது குடும்பங்களா இருந்தாலும் சரி, வெளி மக்களோட இருந்தாலும் சரி, அல்லது குடும்ப பிள்ளைகளோட இருந்தாலும் சரி, அந்த அன்புக்கு என்ன அன்பு தன்னை புகழாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நடையாது என்று சொல்லி அப்படியான அன்பு எப்படி ஆண்டவர் எப்படி எழுதி வச்சிருக்கிறாருன்னா, அந்த அன்பு நாங்கள் ஒவ்வொருத்தரோடு பகிர்ந்து கொள்ளும் போது அது மாயமலமற்றதாய் மாயமான அன்புகளோடு செலுத்தப்படுகிற அன்பு ஆண்டவர் பிரியமற்ற காரியம் என்றதை இந்த பாடத்துக்கு ஊடாக நான் கற்றுக்கொண்டேன். அந்த தியானம் பண்ணும்போது குடும்ப உறவுகள்ல நாங்கள் எப்படி அன்பு செலுத்துறோம். இந்த நாட்கள்ல கணவன் மனைவி உறவுகள்ல கூடிய எத்தனையோ விரிசல்கள், எத்தனையோ அந்த மார்க்க பேதம், சண்டை, பிரிவினை, கசப்பு, இருதய கசப்புகள், அது எத்தனையோ காலத்துக்கு முன்பாக இருந்த கடினமான இருதயங்கள் கூடி அதை மறக்காதபடிக்கு இருக்கிற அந்த இது கடைசி அதை ஒரு வசனத்துல சொல்லப்படுது, நமது போராயுதம் மாம்சத்துக்குரியவளாயிராமல் அது அரண்களை நிர்மூலமாக்கத்தக்க தேவபலனாயிருக்கிறது. அதனால் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமா எழும்புற எல்லா மேட்டிமை நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்து இயேசுக்குள் கீழ்ப்படிய சிறப்படுத்துவதா இருக்கிறோம். அப்ப அந்த அரண் என்று சொல்றது நாங்கள் கடினப்பட்டு கனகாலமா அந்த அன்பு செலுத்த நாங்கள் தவறின நேரம் நாளாந்தம் நாங்கள் எங்களை சீர்தூக்கி பார்க்கணும். என்னென்னா அன்பு நாங்கள் சரியான அன்புல நாங்கள் பிள்ளைகளை நடத்துறோமோ, அல்லது கணவன் மனைவி உறவுகள்ல நாங்கள் அந்த அன்பை செலுத்த முடியுமோ. என்னென்னா தேவ அன்பு எப்படிப்பட்டதுண்டா, பரிசுத்த ஆவியானவர் வைராக்கிய வாஞ்சியா இருக்கிறார். அதுல இங்கிலீஷ்ல ஒரு இது போட்டிருக்கு, என்னென்னா ஜெலசி லவ். அவர் மற்ற அப்படி ஒரு அன்பைத்தான் எங்களுக்கு அவர் வைராக்கிய வாஞ்சியா இருக்கிறார். அந்த தேவ அன்பு உங்களுக்குள்ள ஊற்றப்படும் போது அந்த அன்பு ஒருபோதும் எங்களை வெட்கப்படுத்தாதுன்னு சொல்லி, அதே மாதிரி நாங்கள் எப்படி அன்பு செலுத்தணும், தேவனை நாங்கள் அறிந்த நாட்கள்ல இருந்து தேவ அன்பு எப்படி என்பதை நாங்கள் பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த நாட்கள்ல பிள்ளைகளுக்கு கூடி நாங்கள் அன்பு செலுத்துறோம்னு சொல்றோம். ஆனா அவைகள் என்ன கேட்கினமோ அதை வாங்கி கொடுத்து அன்பு செலுத்துறோம், அல்லது அவைக்கு அதை விரும்பி கேட்டுட்டினமன்றதுக்காக அவை அன்பன். ஆனா உண்மையில உள்ள அன்பு அவைகளை சரியான வழியில நடத்தி அவைகளோட இருந்து கதைச்சு பிள்ளைகளுக்கு நேரம் செலவழிச்சு, கணவன் மனைவி உறவுகள் அப்படித்தான் ஒரு ஃபெலோஷிப், அவைகளோட இருந்து சாப்பிடுற உணவுகள் எல்லாரும் சேர்ந்து இருந்து சாப்பிடுவோம். அப்படி நாங்கள் எப்போ சின்ன பிள்ளையில இருந்து அவைகளை பழக்கி கொண்டு வந்தால் அவையும் பிறகு அந்த அன்பு செலுத்துறது எப்படி என்றதை நாங்கள் இப்ப அதுவும் இந்த கனடா தேசத்துல வெளிநாடுகள்ல எல்லாம் இண்டிபெண்டா பிள்ளைகள் போய் படுத்துட்டால் அது தெரியாது எங்களுக்கு என்ன செய்யணும். ஆனா அவைகள் இந்த உள்ளம் எப்படி எங்க இருக்குது என்னத்துக்காக நான் நினைக்கிறேன், படிக்கிற பிள்ளைகளான சின்ன பிள்ளைகள. ஆனா தேவ அன்பு ஒவ்வொருத்தர்ல ஊற்றப்படும் போது அந்த அன்பு மாயமாலமற்ற அன்பா இருக்கும். ரெண்டாவது அந்த சுகப்படாதபடி குணமாக்கப்பட வேணும். சில கசப்பு, வெறுப்பு, வைராக்கியம் நாங்கள் தேவனுடைய அந்த நன்மையை அனுபவிக்க தடையாக கூட இருக்கும்னு சொல்லி ஒரு ஊழியக்காரன் சொல்றாரு. என்னென்றால் ஒரு பைப்ல ஒரு தண்ணி வந்தோண்டு இருந்ததாம், அது தண்ணி ஃப்ளோவா வராமல் சொட்டா வந்தோண்டு இருந்ததாம் ஒரு இடத்தை போய் பைப்பை துறக்கும் போது. அப்ப ஏன் அப்படி என்று ஆண்டவர் பேசினாராம், அந்த உங்களுக்குள்ள அந்த கசப்பு, வெறுப்பு, வைராக்கியங்கள் அப்படி இருக்கைக்குள்ள அந்த கசப்போட இருந்து கொண்டு நாங்கள் என்னதை செய்தாலும் இந்த தண்ணி ஃப்ளோவா வராதபடி அந்த சொட்டா வாரமே தான் நீங்கள் அந்த தேவனுடைய அந்த சமாதானம், சந்தோஷம், அந்த எல்லா பெருக்கமும் தேவனிடம் இருந்து வாரத்தை நாங்கள் தடை பண்ணுறோம்னு சொல்லி. அப்ப அந்த கசப்புகளோட, வெறுப்புகளோட, அன்பு குறைகளோட யாரோடையும் அந்த உண்மையான அன்பு அதுதான் சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் நம்பும். அன்புக்கு பொறாமை இல்லை, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது. அப்படியான ஒரு தேவ அன்பினால கட்டி இணைக்கப்படுறதுக்காக தான் அன்பே உருவான தேவன் அவர் அன்பாகவே இருக்கிறேன் என்று சொல்றார். அந்த தேவ அன்புல கூடி கல்வாரி சிலுவைக்கு போன அந்த அன்பு
இந்த நாட்கள்ல எல்லாரும் அது ஏதோ முந்தின பழைய ஏற்பாடுல வந்து எல்லா மிருகங்களை பலி கொடுக்கிறது, மிருகங்களைத்தான் பலி கொடுக்கிறது, ஆடு அந்த அப்படியான பலி கொடுக்கிறபடியா அதே போலதான் இயேசு கிறிஸ்துவும் பலியானார். ஆனா உண்மையான அந்த தன்னை முழுமனையா அந்த அன்பை செலுத்துறது தான் அவர் சிலுவைக்கு போனார். எல்லா மனிதனுக்குள்ளேயும் தன்னுடைய அன்பு எப்படி என்றதை இந்த நாட்கள்ல புரிந்து கொள்ளத்தான் ஆண்டவர் சிலுவையில அவர் மரித்தார். ஒவ்வொரு ஜனங்களுக்காகவும் அவர் மரித்தார். அதே போல இந்த நாட்கள்ல நாங்கள் காணும்படியாக அந்த தேவ அன்பினால கட்டி இணைக்கப்படணும், அந்த அன்பு எப்படி இருக்கணும் என்றதை நான் தியானம் பண்ணத்தை இந்த இடத்துல பகிர்ந்து கொண்டேன். நன்றி செலுத்துறேன், நன்றி செலுத்துறேன். ஆண்டவரே, உம்முடைய அன்பு தேவ அன்பு, ஆண்டவரே, அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, தற்பொழிவை நாடாது, சின்னமடையாது, யாரோடும் கோபமா இருக்க முடியாது. ஆண்டவரே, உம்முடைய அன்பை பகிர்ந்து கொள்ள இந்த நேரத்துல தந்த தயவுக்காக நன்றி செலுத்தி எல்லா துதிகன மகிமையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தினால ஜெபித்து இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஆமேன், ஆமேன். நன்றி சிஸ்டர் கிரேஸ். இன்றைய நாளே 3 பாடல்களை பாடுவீர்கள். ஆராதனை ஆராதனை பாடல் அநேக ஆவிக்குரிய அர்த்தங்களை வெளிப்படுத்துகிறீர்கள். 2வது பாடல் அபிஷேகநாதரே, அபிஷேகத்தை ஊற்றுவீர்கள், ஒளிவ எண்ணெயும் அதோட கலந்து கொண்டீர்கள். 3வது பாடல் உண்மை மயமப்படுத்தி தேவனை மயமப்படுத்துகிற பாடலை பாடி ஆசீர்வதித்தீர்கள். தொடர்ந்து இந்த தேவ தியானத்திலே 1 கொரிந்தியர் 13:1 அன்பு, அன்புலே பலவிதமான அன்பு, மாயமான அன்பு இருக்கு. அதாவது தேவனுடைய வார்த்தைகளை தினமும் தியானிக்கும் குடும்பங்கள் அன்பு ஏற்படும். வார்த்தையை தியானித்து தியானித்து அபியாசப்படுத்தி பரிசுத்த அபிஷேகம் பெறும் பொழுது அந்த போகாது. இன்றைய நாளிலே அன்பை தூக்கி எறிவது உலகத்துக்குரிய சிந்தனை, பணம், பதவி, ஆசை. அருமையான வெளிப்பாட்டை கொடுத்தீர்கள். மிகவும் மிக ஆச்சரியமாக இருந்தது. கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்கள் கையிட்டு செய்யும் சகல காரியங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். தேங்க்யூ அங்கிள், தேங்க்யூ. உங்களையும் ஆசீர்வதிப்பார். ஆமேன். இதுவரை துதி சோஸ்திர பாடலை பாடி வேத தியானத்தை எடுத்த சிஸ்டர் கிரேஸ் காப்ரோ உண்டார்கள். தொடர்ந்து நாங்கள் சிஸ்டர் ரஜினி அலங்காரம் அழைக்க போறோம். அதற்கு பிறகு ஊழியருக்கான ஜெபம் சிஸ்டர் மேகனா வாஸ். இப்பொழுது நாங்கள் சிஸ்டர் ரஜினி அலங்காரம் அழைப்போம். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் ரஜினி அலங்காரம். Praise the Lord, Brother Mahindran. God bless you. Amen. கேட்டுக்கொண்ட பிள்ளைகளுக்காக ஜெபியுங்கள். ஆமென். Amen. Amen. Yes, Lord, we thank you, we thank you, we thank you, my dear Lord Jesus. How you have been already, Lord, ministering through the anointing power of the Holy Spirit, Lord. How you have been, Lord, emanating, Lord Jesus. None but you and you alone. None but you, the power of the Holy Spirit alone, Lord. That you have been coming, Lord, into the nations of the world, Lord. How this has been deriving, Lord, all the way from Toronto, Canada. And also, Lord, Brother Mahindran has been hosting, Lord, from Victoria, British Columbia, Lord Jesus. Even as you have, Lord, entitled, Lord, even today, Lord, even as Sister Dolly, who has not been able to host because of being able to attend the wedding, Lord, be with her as well, Father, and we entrust her also into your hands, Lord. And we thank you, Lord Jesus, for Sister Mayla, who's been able to come and pray for the workers, Lord, following me. So, Lord, I thank you, Lord, from the beginning, Lord, as you have been coming and, Lord, worshiping and praising, Lord Jesus, your name to be lifted up, glorified and magnified, Lord, and adored, Lord Jesus, even as the word has been also going forth, Lord, on how we have to love you and serve you, Lord, in spirit and in truth, Lord, all about love. Love alone is the end game. Love alone is the only way, Lord Jesus, that you will emanate, Lord, to show how much of a love you have, Lord, bestowed upon us, that, Lord, you first loved us, that we might, Lord Jesus, have seen your love and in return, Lord, be able to love you and others, Lord. So, Lord, we thank you for that, Father. Lord, now, Lord Jesus, thank you also for Sister Karuna, who has been able to come and sing a song. We prayed for her last time, Lord, that you would open up her larynx and her throat, Lord, and heal her, Lord, to be able to come the next time and sing. And I was so happy to see her being able to come and sing this time, Lord. So we thank you, Lord, for her ministry, that she has been called out, Lord, not only to pray, but also to sing for your honor and for your glory's sake. I also thank you, Lord, for Sister Grace Jayaranjan, who has been able to come and minister to you as usual, Lord, with her praises and thanksgiving and adoration, Lord, oh God, with worship and praise, Lord. We thank you for the gifting and the calling you have bestowed upon her life as well, Father. For the Lord also, Lord, being able to come and do the devotional, Father, on love,
Nothing, Lord Jesus, nothing exceeds your love, Lord. Just like, Lord, otherwise we will be like a big sounding gong, something that makes a big noise and nothing in it, Lord. Nothing can come out of it, Lord, except the loving Heavenly Savior coming and showing us that precious love, the perfect love of the Lord Jesus Christ. So we thank you, Lord, and you inhabit the praises of your people, and that love alone will, Lord Jesus, inhabit through the praises of your people. And that alone will show the world, Lord, that we are different, Lord, from the love that the world can show, Lord. The world that cannot show, Lord, the perfect love, but only through the Lordship of Jesus Christ, the Lord, that emanates through and shedding abroad in our hearts, that comes through the love of Jesus alone, that can, Lord Jesus, be shown in a way that is not, Lord Jesus, in accordance with the world, the love that the world can show, but it is a supernatural love, Lord, coming through. And that is the only way it is possible to love our neighbors, to love our enemies, to love those that despitefully use you, and all that it goes on, Lord, from 1 Corinthians chapter 13. So we thank you for that also, Lord, for the way you were ministering. And now, Lord, oh Jesus, we give, Lord, the rest of the ministry that is going to go on, Lord, from Nitya Valicham this evening, Father, deriving all the way from Toronto, Canada, Lord, even as like Brother Mahendran, who has already been hosting today, be with him, lead him, guide him for the rest of the ministry that is going to go on, Lord, with your anointing power resting upon him, Lord, and watch up your strength and power and witness coming through him, Lord. Thank you for that, Lord, and bless him and his family as well. I thank you, Lord, for the ministry that is going on in the background, Lord. So much is done, so much has been, Lord Jesus, going on, so that it will go on into YouTube and Facebook, Lord, even as Brother Leslie is recording all of those, Lord, oh God, for the ministry's sake, Lord, and the calling that you have bestowed. Lord, we thank you, Lord, and also for Sister Rita, who, Lord, faithfully, Lord, comes in, Lord, spending all of those hours, Lord Jesus, into coordinating the programs and doing all that is possible and is needed, Lord God, along with Brother Mahendran, Lord, calling all the people that have to come, Lord Jesus, and participate in the ministry, Lord, with coordination of these programs. It is not, Lord, something that falls into place without much of the effect and much of the energy that goes on into it, Lord, in the background. So we thank you, Lord, for each and every one of their ministries, Lord, and we thank you for the rest of the servants of the Lord that are going to come and speak forth your word, Lord, that your word will not return to us void, but accomplish the thing it which was sent to. That is the promise of God. Even as they bring forth the word, anoint the servants' lips, Lord. Be with them, lead them every step of the way, Lord, as your anointing alone will bring forth, Lord. Mighty power of the anointing, power of the Holy Spirit alone will defy the word, Lord. And Lord, even as the people are listening, Father, this is the very bottom line of this very ministry, as everything that has been said and done to honor and glorify you, Lord. And those that are listening, Lord Jesus, will open up their hearts, Lord, as they have been blessed so far already, Lord. You have been ministering to them, Father. They are opening up their hearts, Lord. Wherever they might be, according to the time zones, Lord, as they come and connect, Lord Jesus, you're opening their airways, you're touching them, you're setting them free, Lord. And it is the work and the move of the Holy Spirit, Lord. Distance is of no essence, Lord. When your spirit moves, Lord, right across the face of this earth, Lord, like you have promised, Lord Jesus. Oh, Father, we thank you for the ministry that is involved through the mighty resurrection power, Lord, that is going into people's lives, Lord. And we thank you for the ministry that is also going on right now, touching them, setting them free. Chains are falling off, bondages are breaking, Lord, right at this very moment, Lord. And Lord, we thank you for the healing ministry that is going on through the power of your Holy enablement of the power of the Holy Spirit that is going on, touching them from the crown of their head to the soles of their feet, wherever they might be. They might be in hospitals, they might be, Lord, not being able to, or be disabled, or whatever the health conditions are in their homes, Lord, in their, Lord Jesus, very rooms, Lord, that they are, Lord Jesus, on their sick beds, Lord. That is not how you have made us to be. You said it is finished, Lord. There is no need, Lord, for them to be bombarded by the enemy. And so, Lord, we speak forth your word. We bring forth that is you have promised, oh God, from the very word of God. By thy stripes they are healed indeed. In the name of Jesus, plead the blood of Jesus Christ. And there is more power and authority that is in the logic of Jesus Christ. That's comes through the resurrection power of the Lord Jesus. The same spirit that raised Jesus Christ from the dead, the spirit that lives within them and raises them up. In the name of Jesus, I pray. So I thank you, Lord. Thank you, Lord. And even as they, Lord, not only, Lord, get healed physically, Lord, but souls are, Lord Jesus, restored. Souls will restore, Lord Jesus, as the word goes forth, as they open up their eyes of understanding, oh God, and your word will, Lord, do the work of Calvary upon them, Lord.
opening their eyes, Lord, seeing that they need a savior. The enemy of this world cannot, Lord Jesus, defeat them and keep them, Lord, under bondage, but give them victory and power and deliverance that is going through the word of the living God. As it been, Lord Jesus, entering into their hearts and lives, they will open up their minds, Lord, and receive you as their Lord and their Savior, Lord, and be delivered totally, Lord, and eternity will be theirs, Lord, because of that, because of the promise of the living God. Thank you, Jesus. Thank you, thank you, thank you, my Master. We worship you, we praise you, we glorify you, we give thanks to you. In Jesus' name we pray. Amen and amen. 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 Thank you, Sister Rajani Alangaramani. கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். Amen. Amen. தொடர்ந்து நாங்கள் சிஸ்டர் மேகலா வாஸ் அழைக்க போறோம். அவர் ஊழியருக்கான ஜெபம் சங்கமா வானொலியிலே நித்திய வெளிச்சத்திலே வார்த்தையின் வெளிச்சத்திலே வார்த்தை கூட ஊழியருக்காக பாடுபட்டு ஜெபிக்க வருகிறார். கொழும்பிலிருந்து சிஸ்டர் மேகலா வாஸ் அவர் அழைப்போம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் மேகலா வாஸ். பிரைஸ் தி லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட். இன்றைய நாளிலே ஊழியருக்கான ஜெபம், நீங்களும் ஒரு வார்த்தை இருக்கிற ஊழியக்காரி, ஊழியருக்கான ஜெபத்தை ஏடுங்கள். சங்கமா வானொலியிலும் நித்திய வெளிச்சத்திலும் வார்த்தைகளின் வெளிச்சத்திலே வார்த்தை கூட ஊழியருக்காக அந்த சபைகள் பழகி பெறுகிற பாடுபட்டு ஜெபியுங்கள். உங்களோட ஒப்பு கொடுக்க வழி நடத்துங்களா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவருக்கே எல்லா துதி கனமகிமே. ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. பரிசுத்தம் உள்ளவரே, இந்த காலை வேளை இந்த மாலை வேளையை உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் பரிசுத்தர், நாங்களும் பரிசுத்தராகும்படி எங்களை அழைத்தவர் நீர் உன்னதராய் இருக்கிறபடினாலே உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். இந்த வேளையில தகப்பனே, இன்றைய நாள்ல யார் யார் இந்த இடத்துல வார்த்தைகளை கொடுக்கும்படியாக வந்திருக்கிறார்களோ, வார்த்தைகள் கொடுக்கப்படுகிறதோ, அந்த வார்த்தையானது ஆண்டவரை ஜீவனும் வல்லமையும் உள்ளதாய், இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாய், ஆவியையும் ஆத்துமாவையும் ஊனையும் உருவ குத்துகிற வார்த்தைகளை தந்தபடியினாலே உமக்கு நன்றி. வார்த்தையை கொடுக்கிற ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய வல்லமை அபரிவிதமாய் இறங்கட்டும் ஆண்டவரே. கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மத்தியிலும் அந்த வார்த்தையானது ஆண்டவரே கிரியை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை ஒன்றும் வீணாவதில்லை என்று சொல்லி இருக்கிறீரே தகப்பனே. அதன்படி ஆண்டவரே, கேட்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் கேட்கிற ஒவ்வொருவர் மனதிலும் ஆண்டவரே இறங்கி அவருடைய நோய்கள், பலவீனங்கள், சுகஈனங்கள் எல்லாம் மாறி ஒரு புது பெலனும் புது ஆண்டவரே வல்லமையும் இறங்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய ஆண்டவரே வார்த்தை நீ சொன்னீரே புது ஜீவனை தரும் என்று சொல்லி அந்த வார்த்தையின் படி கர்த்தாவே ஆண்டவரை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே மக்கள் மத்தியிலும் பெரிதான ஒரு விடுதலையையும் வெளிச்சத்தையும் தரட்டும். வார்த்தையின் வெளிச்சத்துக்குள்ள ஜனங்கள் நடக்கும்படியாகவும் ஆண்டவரே கர்த்தாவை நீ கிரிய செய்யப்படுறபடினாலே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கொடுக்கிற வார்த்தையை கொடுக்க வருகிற ஒவ்வொருவர் மத்தியிலும் ஆண்டவரே கர்த்தாவே அந்த வார்த்தையானது ஆண்டவரே அவர்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வந்த வார்த்தை, நீர் கொடுத்த வார்த்தை தகப்பனே. அவர்களுக்கு நல்ல சுகமும் பலனும் ஆரோக்கியம் இறங்கி இந்த இடத்துல என்னென்ன வார்த்தையை கொடுக்க வேண்டுமோ, யார் யாருக்காக அந்த வார்த்தை கிரிய செய்யணுமோ எல்லாவற்றுக்காகவும் அவர் ஜெபித்து வந்திருக்கிறார்கள் தகப்பனே. நீர் அவர்களோடு இடைப்படுவீராக, பேசுவீராக. அதே போல் ஆண்டவரே இந்த ஊழியத்துக்காக அரும்பாடுபடுகிற ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அவர்கள் தங்களை தியாகம் பண்ணி ஆண்டவரே எத்தனையோ காரியங்களுக்குள்ளாக கடந்து போய் இந்த வார்த்தையின் வெளிச்சத்தை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. ஐயாவை ஆசீர்வதிப்பீராக. அதே போல் ஆண்டவரே சகோதரன் மகேந்திரன் அவருடைய குடும்பத்தை நீர் ஆசீர்வதிப்பீராக. ஐயாவுடைய குடும்பத்தில் எத்தனையோ காரியங்களுக்கூடாக அவர் கடந்து வந்து இந்த ஊழியத்துக்காக பாரப்பட்டு இருக்கிறாரோ அவை ஒவ்வொன்றையும் நீர் ஆண்டவரை பலனாய் மாற்றுகிறபடினாலே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வேளையில ஆண்டவரே நீர் பேசுவீராக. உம்முடைய சத்தம் கேட்கட்டும். ஒவ்வொரு இதயங்கள்லயும் ஆண்டவரே உம்முடைய சத்தம் கேட்கட்டும் ஆண்டவரே. நீர் ஆண்டவரே ஒரு வார்த்தை சொல்லி லாசருவே வெளியே வா என்று சொன்ன அந்த சத்தம் ஆண்டவரே லாசருவுக்களாக சென்று எவ்வண்ணமாய் ஆண்டவரை கிரியை செய்து உயிரோடு எழுப்பினதோ அதே போல ஆண்டவரே இந்த வார்த்தை எழுப்பட்டும், எழுப்பட்டும். உம்முடைய நாமத்துல நாங்கள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்லருமை தகப்பனே. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். இதுவரை நேரமும் ஊழியருக்காக பாடப்பட்டு ஜெபித்தோர் மேகலா வாஸ், கொழும்பு, ஸ்ரீலங்கா. இதுவரை நேரம் நாங்கள் துதித்தோம், ஆராதித்தோம், பாடலை பாடினோம், சோஸ்திரம் செய்தோம். தொடர்ந்து தேவ செய்தியை கடந்து செல்வோம்.
முதலாவது செய்தியை கொண்டு